பென்னிக்ஸ் ஜெயராஜ் இறந்து விட்டார்களே, ஸ்டெர்லைட்டில் 13 பேர் இறந்து விட்டார்களே, டாஸ்மாகில் தாய்மார்களின் தாலி பறி போகிறது. பேசுனீங்களா? முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியா இருக்கும்போது தப்ப கூட கான்பிடென்டா பண்ணோம், ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமா நல்லது கூட கான்பிடென்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு எதிர்த்து ஊரா போனீங்களே, பிரச்சாரம் பண்ணீங்களே, ஓடி போய் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களே, கோர்ட் உத்தரவு போட்டு தானே நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கும் அரசு வக்கீல் நிறைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினாங்க. அன்னைக்கு செக் எடுத்து போய் வீட்டுக்கு போய் தரையில உட்காந்துட்டு கொடுக்குறீங்க பென்னிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுக்கு. ஸ்டெர்லைட் விஷயத்தை ஊதி பூதாகரமாக்குறீங்களா? பென்னிக்ஸ் ஜெயராஜை விட மோசமான 24 மரணங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா இல்லையா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு காரணமான அதிகாரிகள் என்று விசாரணை ஆணையம் சுட்டிக்காட்டிய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தீர்களா இல்லையா? ஏடிஎம்கே செய்யாதா? ஏடிஎம்கே செய்யணுன்ற. இன்னும் சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியில் நடந்தது போல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகங்களுக்கு அதிமுக ஆர்கனைஸ் பண்ணியே போகணுன்ற. ஒரு தெருவுக்கு போய் யார் யாருக்கும் 1000 ரூபா வரல, எல்லாரும் ஒன்னா வாங்கன்னு காலையிலே கூட்டு தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும். என்னப்பா தப்பு? இதுதான் அரசியல். நீங்க செய்யலையா? 10 ஆண்டுகளாக டாஸ்மாக மூடணும்னு கொடி பிடிச்சிட்டு வாசல்ல குடும்பத்தோட நின்னீங்களா? ஒரு குரூப்பையே ஒரு இயக்கத்தையே உருவாக்குனீங்களே, மக்கள் அதிகாரம்னு. மூடு டாஸ்மாகை மூடுன்னு ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசிலே உல்லாசம் பாட்டா பாட்டீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல.